உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் லட்சக்கணக்கான பக்தர்களின் விண்ணை பிளக்கும் அரோஹரா கோஷத்துடன் குடமுழுக்கு விழா பிரம்மாண்டமாக நடைபெற்றது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் திருப்பணிகள் செய்யப்பட்டு மூலவர், சண்முகர், வள்ளி, தெய்வானை, வெங்கடாசலபதி, நடராஜர் ஆகிய அனைத்து சன்னதிகளின் விமானங்களும் 137 அடி உயரம் கொண்ட ராஜகோபுரமும் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரத்தில் 40 அடி உயர வெற்றிவேலும் பொருத்தப்பட்டது. கும்பாபிஷேகத்திற்காக தங்க நிறத்தில் ஜொலிக்கும் யாகசாலை மண்டபத்தில் 200க்கும் மேற்பட்ட சிவாச்சாரியார்கள் 1ஆம் தேதி தொடங்கி யாக பூஜைகள் நடத்த வெங்கடாஜலபதிக்கு உரிய யாகசாலை பூஜையை பட்டாச்சாரியர்கள் மேற்கொண்டனர். 64 ஓதுவார்களுடன் தமிழ் வேதங்களாகிய திருமுறை, கந்தர் அலங்காரம், கந்தர் அனுபூதி, கந்தர் கலிவெண்பா, கந்த சஷ்டி கவசம், திருப்புகழ் பாராயணம் செய்யப்பட்டன. 12ஆம் கால யாக பூஜையில் அதிகாலை 4:10 மணிக்கு பூர்ணாகுதி மற்றும் சிறப்பு தீபாராதனையுடன் 4:30 மணிக்கு யாத்ராதானம், கடம் எழுந்தருளுதல் நடந்து போத்திமார்கள் பட்டுவண்ண குடையேந்தி மூலவர், வள்ளி, தெய்வானை விமானங்களுக்கும் ராஜகோபுரத்திற்கும் புனித நீர் கலசங்களை மேளதாளம் முழங்க தலையில் சுமந்து வந்தனர். சண்முகர், நடராஜர், கீழகோபுரம் ஆகிய விமானங்களின் கும்பகலசங்களை சிவாச்சாரியார்களும் வெங்கடாஜலபதிக்கு உரிய புனித நீர் கலசங்களை பட்டாச்சாரியர்களும் மேளதாளத்துடன் கொண்டு வந்தனர். காலை சுமார் 6:10 தொடங்கிய கும்பாபிஷேகம் வேத மந்திரங்கள் முழங்க கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டது. அதே நேரம் பக்தர்களின் அரோஹரா கோஷம் விண்ணை முட்டியது. 20 ட்ரோன்கள் மூலம் பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது. கண்ணை கவரும் விதத்தில் முக்கணிகளின் தோரண அலங்காரம், மா, பலா, வாழை, கரும்பு, இளநீர், நுங்கு, சாத்துக்குடி பழங்களைக் கொண்டு பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருந்தது. பக்தர்களுக்கு வடை, அவியல், பொரியல், அப்பளம், சாதம், பாயசம் என தடபுடலாக விருந்து படைக்கப்பட்டது. கோவில் கோபுரம் மற்றும் யாகசாலை மண்டபம் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு வண்ணமயமாக ஜொலித்தது. திருச்செந்தூர் முருகப்பெருமானின் குடமுழுக்கு விழாவினை காண ஜப்பானிலிருந்து பக்தர்கள் வருகை தந்திருந்தனர். பக்தர்களின் வசதிக்காக பல்வேறு ஊர்களிலிருந்து 600க்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்து வசதி செய்யப்பட்டிருந்தது. நிகழ்ச்சிகளை அனைத்து பக்தர்களும் காணும் விதத்தில் பிரம்மாண்ட திரைகள் அமைக்கப்பட்டிருந்தன. திருச்செந்தூர் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் அலைமோதியது. சுமார் 5 லட்சம் பக்தர்கள் இந்த குடமுழுக்கு விழாவில் கலந்து கொண்டனர். 6300 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஒட்டுமொத்த திருச்செந்தூரும் முருக பக்தர்களின் அரோஹரா கோஷத்தில் பக்தி பரவசத்தில் ஆழ்த்தியதை காண கண்கோடி வேண்டும்.